வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய சமையல் கருணைக்கிழங்கு, அதாவது மண்டைக்கிழங்கு சொல்லுவோம் இல்லைங்களா, மேல் தோலை நீக்கிட்டு ஸ்கொயராக சின்ன சின்ன துண்டுகள்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா 2 வாட்டி அலம்பிடுங்க. அலம்பிட்டு குக்கரில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதில் நம்ம புளி தண்ணி கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் நடுத்தரத்தில் கரைச்சி நல்ல கருணைக்கிழங்கு முங்குற அளவுக்கு புளி தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வர வச்சு இறக்கிடுங்க. விசிலை நல்லா தூக்கி விட்டுருங்க. விசில் நம்ம விசிலில் கரண்டி கொண்டு தூக்கி விட்டோம்னா ஆவியில் வெளியேறிடும். அப்புறம் ஆவி அடங்கினதும் ஓப்பன் பண்ணுங்க. குக்கர் திறந்துட்டு நம்ம அந்த புளி தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு ரன்னிங் வாட்டரில் குழாவை திறந்து விட்டு நல்லா அலம்பிக்கோங்க. அலம்பிட்டு அதை குக்கரில் சேர்த்துருங்க. அதில் தனி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன், உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போது ஒரு நல்லா கலந்துட்டு அதில் கஸ்தூரி மெத்தி, கருவேப்பிலை ஒரு கொத்து, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சு வானலில் வச்சிடலாம். அடுப்பத்தை வச்சு வானலில் வச்சுட்டு அரை கொடி கரண்டி எண்ணெய் ரீஃபைன் ஆயில் விடுங்க. ரீஃபைன் ஆயில் விடலாம், இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் விடலாம். குக்கரில் நல்லா கரண்டி விட்டு நல்லா கலந்துட்டு அப்படியே வடச்சட்டியில் சேர்த்துருங்க. அந்த அரை குழி கரண்டியிலேயே நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு போக வர கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு நீங்கள் அப்படியே பெரட்டி போடுங்க. சூப்பராக இருக்கும். கடைசியாக இறக்குற ஸ்டேஜில் கரம் மசாலா 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன் அதையுமே சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து கொடுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். நான் அந்த கரம் மசாலா பொடி கொஞ்சம் எண்ணெய் கிண்ணத்தில் கொட்டி எடுத்து அதை அப்படியே எண்ணெயோடு சேர்த்து நான் வடச்சட்டியில் சேர்த்துட்டேன். இப்போ சீரகத்தூள் அதையுமே நான் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா கலந்து கொடுங்க. முதல் ஸ்டேஜில் நம்ம குக்கரில் வேக வச்சு புளி தண்ணியை எடுத்துகிட்டு இந்த மசாலாலாம் தடவி வச்சுட்டு நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டிங்கன்னா மறுநாள் ஆஃபீஸ்க்கு போகிறவங்க எடுத்து அப்படியே வறுத்து எடுத்துகிட்டு போக ஈஸியாக இருக்கும். நான் கரம் மசாலா சீரகத்தூள்லாம் கடைசியாக சேர்க்குறேன். நீங்கள் முதலே கூட சேர்த்து கலந்து வச்சு வடச்சட்டியில் சேர்க்கலாம். இப்போ சூப்பராக அருமையாக கருணைக்கிழங்கு பாருங்கள், ரொம்ப மிருதுவாக இருக்குது. நீங்கள் ஒரு முறை கருணைக்கிழங்கு ரோஸ்ட் செய்து பாருங்கள். ரெடியாக எடுத்து நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.